எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம அந்தாதி ரிஹாப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல 3-year-old குழந்தைகளுக்கு வீட்லயே நீங்க எப்படி அழகா ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம், நல்ல பேச்சு மொழி வளர்ச்சி குழந்தைகளுக்கு நடக்கணும்னா நீங்க எப்படிலாம் தூண்டு வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு 3லிருந்து 4 வயசுக்குள்ள குழந்தைகள் இருந்தா இந்த வீடியோவை கட்டாயமா எண்டு வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரிஹாப் அப்படின்ற ஆன்லைன் டெலிதெரப்பி ஹப்பை நான் 3 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க அந்தாதி ரிஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா www.andhadirehab.in அப்படின்ற இணையதளத்துல சர்ச் பண்ணி பாருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த வெப்சைட்லயே இருக்கும். ஆர் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லையுமே காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் கூட காத்துட்ருக்கு. ஸோ எண்டு வரைக்கும் கட்டாயமாக பாருங்கள். இப்போ மேலும் ஃபர்தராக டிலே பண்ணாமல் 3-year-old குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே எப்படி அழகாக ஸ்பீச் தெரப்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. போன வாரம் 2 வயசு குழந்தைகளுக்கு எப்படி நீங்கள் வீட்டிலேயே ஸ்பீச் தெரப்பி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொன்னேன், அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து 3-year-olds கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் வந்து ஒரு இடத்துல நல்லாவே உட்கார முடியும். அவங்களோட சிட்டிங் டாலரன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த வயசில். அண்ட் அவங்களோட மசில்ஸ் அண்ட் போன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னுமே ஸ்ட்ரென்தன் அண்ட் மெச்சூர் ஆகிருக்கிறதுனால அவங்களால ரொம்ப ஓடிட்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து அவங்களால சுலபமாக செய்ய முடியும். இப்போ அவங்க ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரிப்ளை பண்ணுறது, அந்த அளவுக்கு அவங்களோட அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன், சிட்டிங் டாலரன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த லோ ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி ஸ்டூல்ஸ், குட்டி சேர், அந்த மாதிரி செட்டப்பில் உட்கார வச்சு நீங்கள் வந்து புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ 3-year-olds அப்படின்னும் போது அவங்க புகைப்படங்கள் பார்க்கறது, நிறைய கதைகள் கேட்கறது, கதையில வந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது, கதையிலிருந்து கேள்வி கேட்கறது, இது எல்லாத்துக்குமே அவங்க ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸோ தாராளமாக புக்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. புக்ஸ் பற்றி பேசி நான் தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். புக் ரீடிங் மூலமா என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. 3 வயசுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு குழந்தை உட்கார ஆரம்பிக்கிற காலகட்டத்தில இருந்தே குழந்தைகளுக்கு நிறைய புத்தகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 3-year-old அப்படின்னும் போது அவங்களால ஒரு கதையை முழுமையாக கேட்கவும் கவனிக்கவும் முடியும். புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் கூட இந்த வயசுல ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படின்றதுனால கட்டாயமாக ஒரு குழந்தை வீட்லேயும் ஒரு குட்டி லைப்ரரி, ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைகள் அவங்களாவே ஒரு புக்கை எடுத்துட்டு உட்காந்து அவங்களாலேயே சும்மா வந்து அவங்கள செல்ஃப் ஆக்குபைடாக வச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து எவ்ரிடே ரொட்டீனாக நீங்கள் இன்கல்கேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான மாற்றம் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரொட்டீன் செட் பண்ணணும். ஸோ இப்போ ஹால்னா ஹாலில் இந்த இடத்துல வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாத டைமில் எல்லா ஈவினிங்ஸும் நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து புக் படிப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரொட்டீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு 5 நிமிஷமா இருந்தால் கூட பரவாயில்ல, பட் எவ்ரிடே அதை பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே எடுத்த உடனேவே வந்து அவங்க ஃபுல்லாக கவனித்து நல்லா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். பட் நீங்கள் தொடர்ச்சியாக அதை ரொட்டீனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அவங்களோட சிட்டிங்லேருந்து, அவங்களோட லேர்னிங்லேருந்து, புது வார்த்தைகள் கற்றுக்கிறது, அவங்க நம்மளை கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ்லேருந்து ரீடிங்லேருந்து எல்லா ஸ்கில்ஸுமே சைமல்டேனியஸாக நம்ம டேப் ஆன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஜாயிண்ட் ரீடிங் வந்து கண்டிப்பாக உங்களோட எவ்ரிடே ரொட்டீனில் 5 minutes ஆச்சு இருக்கணும். எல்லா 3-year-oldsக்குமே இதை நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ புக்ஸ் பற்றி பேசும்போது இன்னும் 2 விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஒரு புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா போதும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஒரு புக்கையே திருப்பி நிறைய முறை படிங்க. சரிங்களா? நிறைய முறை படிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த வொக்காபுலரி நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அவங்க அந்த வேர்ட்ஸை வந்து அவங்களோட எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்கில் வளர்றதுக்கு, அந்த கான்செப்ட் அவங்க டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஸோ ரீரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக உங்களோட ரொட்டீனில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு சின்ன புக் ஷெல்ஃப் வந்து எல்லா குழந்தைகள் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா புக் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 10 days ஒரு 2 weeksக்கு வந்து ஒரு செட் ஆஃப் புக்ஸ் மட்டும் அந்த புக் ஷெல்ஃபில் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 2 weeksக்கு அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற புக்ஸ் நீங்கள் வச்சிடணும்.
திருப்பி ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி அந்த பழைய செட் ஆஃப் புக்ஸையே நீங்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி புக் ரொட்டேஷன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் அட் அ டைம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை பார்த்து அவ்வளவுதான் போர் அடிச்சிடும். ஆர் நிறைய புக்ஸ் இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிடுவாங்க, ரொம்ப கிளட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த புக் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 10-15 டேஸ் அதே செட் ஆஃப் புக்ஸ் அவங்க திருப்பி திருப்பி ரீரீட் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள் ஒரு புக், இன்னொரு நாள் வேற புக், இன்னொரு நாள் வேற புக் நம்ம புதுசா டெய்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் அப்படியே மேலோட்டமா சும்மா கிராஸ் தான் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப டீப் ரூட்டடா அதுல என்ன இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் தான் இந்த புக் ரொட்டேஷன் அப்படின்ற மெத்தடை வந்து நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து 3-year-old ஸ்பீச் தெரப்பில நீங்க என்ன விஷயம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பிரிட்டெண்ட் பிளே. பிரிட்டெண்ட் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினைக்கிறது, அதுதான் வந்து பிரிட்டெண்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு நடிப்பு கலந்த விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு சில டாய்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த பிரிட்டெண்ட் பிளே அப்படின்ற ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு. ஸோ 3-year-oldsக்கு நான் எந்த மாதிரி செட் ஆஃப் டாய்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, டாக்டர் செட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெத்தஸ்கோப் இருக்கும், ஒரு ஊசி மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெட் மாதிரி, மருந்து மாதிரி, இந்த மாதிரி குட்டி குட்டி டாய் செட்டு உங்களுக்கு எந்த டாய் ஷாப் போனாலும் கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியா தான் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லை. உங்களால எது முடியுமோ அந்த பட்ஜெட்ல வாங்கினாலே போதும். இந்த செட் ஆஃப் டாய்ஸ் வச்சு நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப டாக்டர் செட் இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டர் மாதிரி நடிக்கலாம், ஒரு குழந்தை டாக்டர் மாதிரி நடிக்கலாம். இந்த மாதிரி நீங்க டர்ன் எடுத்துக்கலாம். ஒரு தடவை நீங்க டாக்டரா இருக்கலாம், ஒரு தடவை அவங்க டாக்டரா இருக்கலாம். நீங்க எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இங்க பேசலாம். எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு டாக்டர், நீங்க கொஞ்சம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க அவரை டாக்டர், குழந்தையா இருந்தாலும் நீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசணும். அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அந்த கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆக்டிங் கலந்து ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் வந்து அழகா லென்தன் ஆகிட்டே போகும். அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுல இருந்து புது வார்த்தைகள் அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிட்டன் பிளே பண்றதுக்கு நான் வேற எந்த செட் ஆஃப் டாய்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கிச்சன் செட். கண்டிப்பா நம்மளோட வெரி ஓன் சொப்பு சாமான் இல்லையா, சொப்பு சாமான் வச்சு நம்ம வந்து ஒரு வீட்லயே குக்கிங் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரிட்டன் பிளே பண்ணலாம். இல்லைனா நீங்க ரெஸ்டாரண்ட் போறீங்க, ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஆர்டர் பண்றீங்க, அவங்க எடுத்துட்டு வராங்க, அந்த மாதிரி பிரிட்டன் பிளே பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துலையும் வந்து அந்த உரையாடல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் இல்லையா. என் குழந்தைக்கு வந்து கார்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா அந்த மாதிரிலாம் கூட வந்து சொப்பு சாமான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி செட் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிட்டன் பிளே பண்ணும்போது நீங்க எந்த மாதிரியான வேர்ட் கேட்டகரியா ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ போன வாரம் 2-year-old ஸ்பீச் தெரப்பி வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், நவுன்ஸ் அண்ட் வெர்ப்ஸ், பெயர் சொல் வினை சொல் நம்ம நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த வயசுல இருக்கிற குழந்தைகளுக்குன்னு பார்த்தோம். 3 இயர்ஸ்க்கு மேல நம்ம எதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம்னா adjectives, adverbs, prepositions. மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி adjectives and prepositions தெரிஞ்சிருக்கும். பட் சில prepositions தான் தெரியுது அப்படின்னா இன்னுமே நம்ம அதில் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம். ஸோ adjectives அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான வார்த்தைகள். இது பெருசு, இது சின்னது, இது சூடா இருக்கு, இது சில்லுன்னு இருக்கு, இது ஹைட்டா இருக்கு, இது குள்ளமா இருக்கு, இது வெயிட்டா இருக்கு, இது லைட்டா இருக்கு, இது ஷார்ப்பா இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள். சரிங்களா? ஸோ நீங்க பிரிட்டன் பிளே பண்ணும் போதே வந்து இந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஹைலைட் பண்ணலாம். அடுத்தது என்னன்னா adverbs. ஸோ வினைச்சொல் நம்ம பார்த்தோம், பேசுறது, விளையாடுறது, எழுதுறது, தூங்குறது, இதெல்லாம் வந்து வினைச்சொல். அட்வர்ப்ஸ்னா இதுக்கு இன்னுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டா ஓடுனா, அழகா டான்ஸ் ஆடுறான், அழகா எழுதுறான், இந்த மாதிரி அவங்க என்ன வினை என்ன வேர்ப் பண்றாங்களோ அதுக்கு இன்னுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளையுமே நம்ம பிரிட்டன் பிளேல இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ்னா மேலே, கீழே, உள்ள, வெளியே, அடியில் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து நிறைய யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏஜ் குழந்தைங்க கிட்ட. அடுத்தது என்னன்னா WH கொஸ்டின்ஸ், அதாவது என்ன, யாரு, எங்க, எப்போ, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவங்க பதிலும் சொல்லணும், இந்த கேள்விகளை நம்ம கிட்டேயும் கேட்கணும். அதுதான் வந்து அவங்கள மென்மேலும் நிறைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் நம்மளே போய் சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டா போதும், அதுல இருந்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த 3 to 4 years டைம்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது என்னன்னா ஸ்பீச் கிளாரிட்டி. நம்ம இதை பற்றி போன வீடியோலேயே கூட பேசணும். அதாவது என் குழந்தை பேசுனா ஆனால் உச்சரிப்பு சரியா இல்லை, என் குழந்தை பேசுனா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னா, 3 வயசு ஆயிருச்சு அப்படின்னாலே ஒரு குழந்தை என்ன பேசுது அப்படின்றது ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதாவது வெளியாளுக்கு கூட புரியுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் சவுண்ட் வரல, வரல, வரல அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இட் இஸ் ஓகே.
அவங்க என்ன பேசுறாங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டா கூட எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நான் கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கட்டாயமா இதுக்காக நீங்க ஸ்பீச் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். ஸ்பீச் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்க வீட்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ரைமிங் ரிலேட்டடான புக்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் புக்ஸோட பெரிய ஃபேன். எல்லா ஸ்பீச் தெரப்பி செஷன்ஸ்லையும் என்னோட செஷன்ஸ்ல கட்டாயமா புக்ஸ் இருக்கும். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியான புக் லிஸ்ட்டே நான் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் 3-year-old புக் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கட்டாயமாக அனுப்பிடுறேன். ஸோ இந்த புக்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த ரைமிங் வேர்ட்ஸை நிறைய முறை நம்ம படித்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபோனலாஜிக்கல் அவேர்னஸ், அதாவது டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் பற்றின அவங்களோட புரிதல், குழந்தைகளோட புரிதல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கட்டாயமாக கீழே யூஸ்ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணி எனக்கு அதை தெரிவிங்க. 4-year-old குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்லேயே எப்படி ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் ஓடிட்டு இருந்ததுன்னா கீழே 4-year-old ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக் பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். நீங்க நம்ம அந்தாதி ரிஹாப் சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம 17,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனல்ல. ஆரம்பத்துல இருந்து நீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்க லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் இது எல்லாம் தான் என்னை இன்னும் இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவா போடணும் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ற விஷயங்கள். ஸோ இந்த ஆதரவை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கட்டாயமா அதை மற்ற பெற்றோர்கள் கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.